ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டூடெண்ட் ஃபன்னி ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போய் பாருங்கள். இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? காய்ஸ், பொதுவாகவே 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடியது என்னென்னா அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் காய்ஸ். ஆனால் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கும் ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம் காய்ஸ். அதுக்கு நான் கேரண்டி காய்ஸ். என்னடா இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா? எடிட்டர், உனக்கு இது என்ன மாதிரி தெரியுது? எனக்கு இது ட்ரூ மாதிரி தெரியுது. அப்படியா? எனக்கு இது ஃபால்ஸ் மாதிரி தெரியுது. வாடி வா, எப்படி பார்த்தாலும் நீ 2 மார்க்காவது போட்டு தான் ஆகணும். பட் எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். இனிமேல் உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஆன்சர் தெரியலனா இந்த மாதிரி எழுதி வைங்க, கண்டிப்பாக ஃபுல் மார்க் வரும் காய்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு லீவ் லெட்டர் காய்ஸ். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபலுக்காக எழுதுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி. ரெஸ்பெக்டட் சார்லேருந்து படிக்கிறேன் காய்ஸ். We the students of CMRIT belongs to CSE student. We need an official college holiday tomorrow as the release of Bahubali. So kindly don't make any calls or messages. However, we are not going to come to college. Jai Magilmadi. Thank you. Yours obediently Prabhas fans and Rajamouli fans. Guys, அதாவது என்னென்னா இப்படி நாங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நாளைக்கு எங்களுக்கு ஒரு நாள் அஃபிஷியல் ஹாலிடே வேணும். ஏன்னா பாகுபலி மூவி ரிலீஸ் ஆகிறதுனால. அதனால் எங்களுக்கு தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபோன் காலும் மெசேஜஸும் பண்ணாதீங்க. நாளைக்கு நாங்கள் காலேஜுக்கு வரமாட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கு காய்ஸ். இதில் முக்கிய குறிப்பு வேறு. We have 1 extra ticket. If you are interested, you may join. அவரை பிரின்சிபல் நினச்சிங்களா இல்லை அவங்க பக்கத்து வீட்டு பையன் நினச்சிங்களாடா? படத்துக்கெலாம் கூப்பிட்றீங்க. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது கைஸ். நம்ம தமிழ் எக்ஸாமில் நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணன்னு தெரியாமல் பயங்கரமாக அதுக்கு கதை அடித்து வைப்போம். ஆனால் இப்படி இல்லாமல் அவட கதை அடிப்பீங்கன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் ஷீட்டை தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். பொருள்களின் 3 வகைகள் யாவை? பொருள்கள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உருவம் படம் பற்றி தெரியும். அதில் மோகன் பேயாக நடித்திருப்பார். அவரை பார்த்து நான் மிகவும் பயந்து விட்டேன். அதனால் எனக்கு ஜுரம் வந்து விட்டது. பிறகு திருநெல்வேலி மசூதிக்கு சென்று எனக்கு ஒரு தாயத்து மந்திரித்து கட்டிவிட்டார்கள். அவங்க எந்த பொருட்களின் உருவத்தை பற்றி கேட்டாங்கன்னா இவன் எந்த உருவத்தை பற்றி எழுதி வச்சுருக்கான்னு பாருங்கள் காய்ஸ். அதுக்கு மிஸ்ஸும் கரெக்ட் போட்டு 2 மார்க் போட்டிருக்காங்க காய்ஸ். அடுத்தது 2வது கொஸ்டின். மார்க்கோ போலோ பற்றி குறிப்பு வரைக. போலோ: நான் வகுப்பில் உட்கார்ந்து சாப்பிடுவேன். என் நண்பன் கிரி வாங்கி வந்து கொடுப்பான். ரவுண்டு ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும், நடுவில் ஓட்டை இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்தால் ஜில் என்று இருக்கும். விலை 5 ரூபாய் தான். எனக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ் மிஸ் இருந்தாங்க காய்ஸ். நான் என்ன எழுதினாலும் அதை படித்தே பார்க்காம ஃபுல் மார்க் போட்டுருவாங்க காய்ஸ். 1896 என்ன முடிஞ்சதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதாவது போர் முடிஞ்சிருக்குன்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் கைஸ் கிடையாது. அதை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து கமெண்டில் பதில் சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கைஸ் பொதுவாகவே மேக்ஸ்னால் நம்மளில் பல பேருக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணாமல் அடி வாங்கினது தான் ஞாபகம் வரும். ஆனால் இங்கே ஒருத்தர் எக்ஸாம்லேயும் மேக்ஸ் கேட்குறதுனால அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு நீங்களே பாருங்க கைஸ். காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் தப்பாயிடுச்சுன்னு அடித்து வச்சுருக்கான். அதுக்கப்புறம் போங்கடா நீங்களும் உங்கள் மேக்ஸ் ஒன்று தூக்க போட்டுக்கிட்டாங்க கைஸ். இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டைம்ஸ் அமேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.